எப்பா அவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் என்னாச்சு உங்க சொத்தெல்லாம்? எல்லாம் என் தங்கச்சிகளுக்கு கொடுத்துட்டோம்ப்பா. தங்கச்சியா? ஆமாப்பா. எனக்கு அப்புறம் பொம்பளை புள்ள பிறந்தா குலதெய்வம் கோயில்ல வச்சு எனக்கு மொட்டை அடிக்கிறத எங்க அம்மா வேண்டிச்சு. எங்க குலசாமி ரொம்ப பவர்ஃபுல். வருஷையா 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்து வருஷம் எனக்கு மொட்டை அடிச்சாங்க. இவங்களால தானே என் தலை மொட்டையாச்சுன்னு சின்ன வயசுல யாருக்கு தெரியாம அவங்கள அடிப்பேன், கிள்ளுவேன். அப்பவே அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் காண்டு. அப்போ ஒரு நாள் டூரிங் டாக்ஸில பாசமலர் படம் பார்த்துட்டு நாமளும் சிவாஜி மாதிரியே தங்கச்சி மேல பாசமா இருக்கணும்னு முடிவு பண்ணினேன். ஒரு பாசத்துல எங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற மாதிரி 3 ஏழை பசங்களை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னும் என் மேல கடுப்பாயிட்டாங்க. அது பத்தாதுன்னு பெத்த அப்ப சாவுக்கு நான் தான் காரணம் தெரிஞ்சதும் வெறுப்புல வீட்டை விட்டே கிளம்பிட்டாங்க. என்னால நீங்க யாரும் போக வேணாம்னு சொல்லி மொத்த சொத்தி அவங்க பேர்ல எழுதி வச்சுட்டு இந்த பயலோட இந்த ஊருக்கு வந்துட்டேன். எப்படி இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது அன்னைக்கு நான் ஏதோ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டதா எனக்கு தோணுது. என் தங்கச்சிக்கு மேல நான் வச்ச பாசத்துக்காக என் பிள்ளைங்க ஏன் கஷ்டப்படணும்? அதனால இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். புரியுதுப்பா. இருக்கிற வீட்டை விட்டு 3 அத்தைங்களையும் துரத்தி நடு ரோட்ல நிக்க வச்சு நாங்க ஆள வந்தான் பிள்ளைங்க டெய்லி மூஞ்சி முன்னாடி சொடுக்கு போட்டு சொல்லணும். அவ்வளவுதானே? டேய் அத்தைங்களோட மறுபடியும் நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டில் சந்தோஷமா வாழணும்ப்பா. அது எப்படிப்பா முடியும்? முடியும்பா. உங்க 3 அத்தைகளுக்கும் 3 பொண்ணுங்க இருக்காங்க. 9 பொண்ணுங்களா? மாமங்காரனுங்களுக்கு வேற வேலையே இல்லையா? மொத்தம் 3 பொண்ணுங்கடா. உங்க முறை பொண்ணுங்க. அந்த 3 பொண்ணுங்களையும் நீங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நான் நினைச்சதெல்லாம் நடக்கும்பா. அப்பா மாதிரி பேசாம மாமா மாதிரி பேசுறீங்க. அப்பா கொடுத்த ஐடியால என்ன குறை? அதானே அத்தை பொண்ணுங்களை கட்டுறதுல தப்பே இல்லையே. ஒருத்திய காதலிச்சுட்டு இன்னொருத்திய எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும்? ஏன் அப்பா பண்ணல? ஏன் கதை வேறடா. எல்லாம் ஒரே கதை தான். ஆளவந்தான் பசங்க ஆளவந்தான் மாதிரி தான் இருக்கணும். நம்ம 3 பேரும் அந்த 3 பொண்ணுங்களை காதலிச்சு தான் கல்யாணம் பண்றோம். ஓகேவா? உங்க 2 பேருக்கு ஓகே. என் மூஞ்சிக்கு அம்மாம் சோப்பே செட் ஆக மாட்டேங்குது. அத்தை பொண்ணுங்க எப்பறம் செட் ஆகும்? உன்னை பத்தி தெரிஞ்சுதான் நான் ஒரு பிளானுக்கு வந்திருக்கேன். இப்படி வாங்க, நாளைக்கு இந்த ஊர் கோயில்ல திருவிழா. உங்க அத்தைகளுக்கு தான் வருஷம் முதல் மரியாதை. இந்த வருஷமும் தீ மிதிக்கிறதுக்காக உங்க அத்தைங்க குடும்பத்தோட வருவாங்க. கும்பலா பூந்து அந்த பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து தாலியை கட்டிடுங்க. நீ வாழ்ந்து கெட்டவனா இருப்பேன்னு பார்த்தா வாழும் போதே கெட்டவனா இருக்கேப்பா. இதெல்லாம் தப்புப்பா. ஏ இடியட்! ஒரு நல்லது நடக்கிறதுக்காக 4 தப்பு பண்ணாடா. நீங்க 3 பேரை கடத்திட்டு வந்து 3 தப்பு தானே பண்ண போறீங்க. ஓகே. டபுள் ஓகே. வாடா, யோசிக்காதப்பா.